இதுவரை செஞ்சதே இல்லையா? இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே திணையரிசியில் தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும், பிரியாணியே தோற்றுடும். ஸோ அந்த சாதம் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோட ரெசிபி பார்த்துடலாமா? திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. திணை அரிசியை நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான காய்கறி, புதினா, கொத்தமல்லி, கூடவே இந்த ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், நெய், ஸ்பைசஸ், அப்புறம் வந்துட்டு வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. அதோட ராஸ்மல் போனதும் வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் திணை அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். அதில் 1 டம்ளர் தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக நல்லா திக்காக இருக்கும் இல்லையா அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி 2 டம்ளர் நான் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே மஞ்சள் தூள், உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா ஒரு விசில் போட்டுட்ருக்கோம். 3 விசில் கழித்து இறக்கி பாருங்கள். சுட சுட புல்லு புல்லுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரைஸு. இது பிரியாணியை விட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.